எந்த மாதா கோயிலையும் கேட்காத மகிழ்ச்சி எங்களுக்கு அந்த ஃபோனில் அடிக்கிற அந்த சத்தம் இருக்கு, ட்ரிங் ட்ரிங் அப்படின்னும். அப்போல்லாம் எங்களுக்கு அந்த கிராஸ் ஸ்டாக் இல்லைன்னா ராங் நம்பர் வரும். இப்போ ராங் நம்பர்லாம் இப்போ வரதே இல்லைங்க. அதெல்லாம் என்ன ஒரு லைஃப் தெரியுமா? எடுத்து கலிமூர்த்திங்களா அப்படின்வா. அந்த மாதிரி நம்ம வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு இருந்தாலும் வைக்கிறதுக்கு மனசே வராது. யார் வேணுங்க? கலியமூர்த்தி. என்ன நம்பர் வேணுங்க? உடனே அங்கேருந்து அந்த நம்பரை சொல்லுவாள். எப்பயே வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசேன். அந்த ஃபோன் இப்போ தான் அடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இன்றைக்கி ஃபோனை எடுத்த உடனே நாங்கள் ஐசிஐசியிலேருந்து பேசுகிறோம். வை, வாங்கின கடனே எனக்கு கட்ட முடியல, இதில் புதுசாக வேறு கடனா அப்படின்னு. அப்படி ஒரு காலத்தில் அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த செல்ஃபோனில் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். இதில் எப்படி வெளியில் வர்றது? எனக்கு அதில் ஒரு சேலஞ்ச் இருந்தது. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த 1 மணி நேரம் உயிரே போனால் அந்த ஃபோனை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு வைப்பேன். அது விடாது. அங்கேருந்து டிங் அப்படின்னும். டிங், என்ன வேணா பண்ணு, நான் உன்னை தொடவே மாட்டேன், இந்த 1 மணி நேரத்துக்கு உன்னை தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு போட்டி. சும்மா எனக்கு அதுக்கு தான் வேடிக்கை தான். 1 மணி நேரம் நான் உன்னை தொடலைன்னா எனக்கு ஒரு இன்சென்டிவ். நான் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நான் சாப்பிடுவேன், யார் சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சு சும்மா விளையாட்டுக்குண்ணா. அதாவது மனசை ஜப்பானில் ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, கைசான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கைசான் மெத்தட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் எம்பிஏ படிக்கும்போது வரும். என்ன ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். 1000 அடிகளாக இருந்தாலும் முதல் ஒரு அடியில் தொடங்க வேண்டும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் கைசான் மெத்தட். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் முதல்ல ஒரு வேலையை செஞ்சிரு. அது முதல் ஸ்டெப்பை மட்டும் வச்சினாலே போதும், மனசு தானாக உன் கைக்கு வந்துடும். ஃபஸ்ட் மேக் 1 ஸ்டெப். எங்களை போன்றவர்களுக்குலாம் பிரச்சனை இந்த காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும். இந்த 45-50 வயசு ஆகிட்டாலே அது வரைக்கும் நம்ம உலகத்தில் நம்ம உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ போகிறோன்னு ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எது வரைக்கும் என்ன வேணால் சாப்பிடுவோம். ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட்டா கூட ஜீரணமாயிரும். ஆனால் அந்த 40-45 வயசுக்கு மேலே தான் நம்ம உடம்பு சொல்லுவோம், தலைவா நீ ரொம்ப நாளைக்கு ஓட மாட்ட, ஜாகிரதை அப்படின்னு ஒரு விளிம்பு காட்டும். வாழ்க்கையினுடைய விளிம்பை காட்டக்கூடிய வயது. ஒன்று சுகர் ஏறிட்டுருக்கோம். அப்பா நமக்கு வீடு நிலம் புலம் சொத்து மட்டும் கொடுக்கறதில்ல. சில அப்பா அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எது கொடுக்குறாரோ இல்லை, நம்ம கொடுக்குறது தன்னுடைய மரபணுக்கள் மூலமாக கொடுப்பது சக்கரை நோய் கொடுத்துருவார். உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கா, ஜாகிரதை உங்களுக்கும் சுகர் வந்துடுவாங்க. அப்போது நாங்கள் என்ன நினைப்போம், நம்ம வெயிட்டை குறைங்க, முதல்ல உடல் எடையை குறைத்தால் எல்லாம் குறைஞ்சிடும். இப்போ காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறதுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ எப்படி வாக்கிங் போகிறது? இதுதான் அந்த கைசானில் சொல்கிறான், நீ முதல்ல வாக்கிங் போகிறதுக்காக எந்திரிக்கணும்லாம் நினைக்காத. எந்திரிச்சு உன் பெட்டில் இருந்து அப்படி உட்காந்துட்டு அப்படி போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப நான் படுத்துக்குவேன்னு முடிவு பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். எந்திரிச்சு அப்படி போனதுக்கப்புறம் உன் மனசு மாறிடும். சரி எந்திரிச்சிட்டுமே, ஷூவை மாட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறான். உனக்கு என்ன சேலஞ்சு? காலையில் நான் ஒரு 1/2 மணி நேரம் என்னுடைய பாடம் இல்லாத, பாடம் அற்ற, பாடத்தை தவிர்த்த வேறு ஏதாவது படிக்கணும். அவர் சொன்னார்ல, எதை வேணால் படிங்கன்னு சொன்னார் இல்லையா? நாவலாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம். இதை எப்படி நான் படிப்பது? காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம். 2 விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வாழ்க்கை 30 வருஷத்துலேருந்து எப்படியோ போயிடும். வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே ஏதோ ஒன்று விலை கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், இந்த கல்லூரியில் இன்றைய தாளாளரினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்குற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எனக்கு 1/2 மணி நேரம் கொடு, காலையில் சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் கொடு. எப்படி? நான் ஏற்கனவே ரொம்ப பிஸி தெரியுமா உங்களுக்கு? நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் பஸ்ஸை பிடிச்சி காலேஜுக்கு போகிறது தான் சைமாக இருக்குது. நீங்கள் 1/2 hour உங்களுக்கு கொடுக்குறது. சாயந்தரம் வீட்டுக்கு போய் உட்காந்து ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு தான் எனக்கு டைம். எங்கே 1/2 hourன்னு கேட்குறியா? எனக்கு தெரியாது. நீ ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் எந்திரிப்பியோ இல்லை 1/2 மணி நேரம் பிந்தி போவியோ தெரியாது. காலை 1/2 மணி நேரம், மாலை 1/2 மணி நேரம். நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படி. அதுலேருந்து 2 விஷயம், 2 விஷயம் மட்டும் நான் புதுசாக கற்றுக்கிட்டேன்னு ஒரு டைரியில் எழுதிக்கோ. எது வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று 2 விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டேன், 2 புதிய வார்த்தைகளை தெரிந்து கொண்டேன். அது உன்னுடைய தாய்மொழி தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம். 2 புதிய வார்த்தைகளை தெரிந்து கொண்டேன், 2 புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டேங்கிறதா நீ எழுத வேண்டிய உன்னுடைய வேலை. இப்போ பிரச்சனைனா, எப்படா 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் எந்திரிக்கிறது, எப்படி போய் புக்கு எடுக்கிறது? நாளைக்கு காலையில் அது தகராறு பண்ணும்ல, அவன் பேசிட்டு போயிட்டான், அவ்வளோதான், கொடுத்த காசுக்கு பேசிட்டு போயிருப்பான் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். நீ எனக்கு காசெல்லாம் இல்லை, நான் அன்பினால் வந்தவன். அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீ காலையில் எந்திரிச்ச உடனே அவன் நம்ம அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை. நீ செய்ய வேண்டியது முதல்ல
இன்றைக்கி ராத்திரி போய் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோ, நல்ல புத்தகத்தை உங்கள் வீட்டில் இருக்கோ இல்லை உங்கள் லைப்ரரி இருக்குல்ல, லைப்ரரியில் போய் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் நாவலோ பாடப்புத்தகம் அல்ல, நினைவில் வைத்துக்கொள், பாடப்புத்தகம் அல்ல, கதை புத்தகமாக கூட இருக்கலாம், இல்லை சுய முன்னேற்ற புத்தகமாக இருக்கலாம். இந்த புத்தகத்தை கொண்டு போய் அப்படி மேலே வச்சிரு. எங்கே நீ எந்திரிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சிரு. நைட் படுத்துரு. காலையில் எந்திரிச்ச உடனே அதை நினச்சிக்கிட்டே படு. காலையில் வந்து உனக்கு எனக்கு ஒரு டீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு மனசில் வச்சுட்டு படுத்துரு. காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல அது ஞாபகமே வராது உனக்கு. மேன்ஹாட்டன் ஐலாண்டுக்கும் புரூக்ளினுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. புரூக்ளின் பிரிட்ஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரிட்ஜ் அமெரிக்காவில். இந்த பிரிட்ஜுக்கு வந்து கட்டணம்ட்டு வந்து ஒருத்தர் ரொம்ப ஒரு விஞ்ஞானி வந்து திட்டம் போடுறாரு. ஜான் ரோப்லிங் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து அதை பொறியாளர், விஞ்ஞானி இல்லை பொறியாளர், இன்ஜினியர் வந்து டிசைட் பண்ணுறாரு மேன்ஹாட்டனுக்கும் புரூக்ளினுக்கும் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு. அப்போ இருந்த எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாரு இது கட்டவே முடியாது, ஏன்னா அந்த கடல் போப்பு வந்து வேகம், சீற்றம், இது செய்ய முடியாது, யூ ட்ராப் தட் ஐடியா, விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த பிளான் ரெடி பண்ணிட்டார். யாருமே கேட்க தயாராக இல்லாத போது தன்னுடைய மகன், அவன் பேர் வந்து வாஷிங்டன், அவன்கிட்ட வந்து இதை சொல்கிறார், மகனே நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாலத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு அந்த ஐடியா சொல்கிறாரு. மகனுக்கும் அதில் வந்து ஏற்பு, அப்பா சொல்கிறது சரியாக இருக்குது, அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்கு சரியில்லை, அப்பா சொன்னதெல்லாம் சரின்னு நினைக்கிறது கூட தப்பு. அப்பா சொல்லுவதையும் காரண காரியங்களோடு ஆராய்ந்து பார்த்து அவனுடைய அந்த அறிவின் மூலமாக அவன் நினைக்கிறான் அப்பா சொன்னது சரி அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த இது எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. மகனுக்கு வந்து அடிபட்டது, மகனுக்கு அடிபட்டு மூளையில் அடிப்படுது. மூளையில் அடிபட்டு அவனுடைய கால் வந்து அவனுக்கு வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு, பாதிப்பு. பேச முடியாது, வாய் திறந்து அவனால் பேச முடியாது, காலில் பேச முடியாது, பெட்டில் படுத்திருக்கான் ஹாஸ்பிட்டலில், ஹாஸ்பிட்டலைஸ்ட், அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஆனால் மூளை மட்டும் சிந்தனை செய்யுது. மூளை மற்ற விதத்தில் பாதிக்கப்படலை, 2 இடத்துல தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அவன் பேச முடியாது, 2வது நடக்க முடியாது. படுத்துக்கிட்டு இருக்கிறவன் வந்து யோசிக்கிறான் அந்த பிரிட்ஜ். அப்போ எல்லோரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம சொன்னது போல் இந்த பிரிட்ஜு உடஞ்சி விழுந்துச்சு, அப்பாவும் இறந்துட்டார், மகனும் வந்து ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டான், இனி வெளியில் வர முடியாது, இதை இழுத்து மூடிவிடலாம் என்று நினைக்கின்ற போது வாஷிங்டன் விட்டுவிடக்கூடாது என்று முடிவு பண்ணுறான். அவன் மனைவிக்கும் வந்து இவன் வாய் திறந்து பேச வேண்டியதில்லை, இவனுடைய இந்த தட்டுற விதத்துலேருந்து தெரிஞ்சுக்கும். அந்த அம்மா பாத்ரூம் கூப்பிட்டு போக சொல்கிறானா, இல்லை சாப்பிட ஆறு கேட்குறானா, குடிக்கிறது கேட்குறானா, இல்லை ஃபேன் போட சொல்கிறானாங்கிறத தட்டுறதை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டான். மெதுவாக அந்த சைகை ஒலிகளை வந்து அவன் வந்து அந்த மனைவிக்கு வந்து சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து ஆரம்பிக்கிறான். தன்னுடைய மனைவிடத்திலே சொல்லுகிறான் எப்படி அதை கட்ட முடியும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து தன்னுடைய விரல் தட்டதன் மூலமாகவே தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான். அந்த அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொறியாளர்களையும் மற்றவர்களையும் அழைத்து அவங்கக்கிட்ட சொல்லுது எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. ஏறத்தாழ 13 ஆண்டுகள் தன்னுடைய விரல் மூலமாகவே தன்னுடைய மனைவியை தட்டி 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 அவன் செய்திகளை சொல்லி இன்றைக்கும் அமெரிக்காவிலே வந்து ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறது என்று சொன்னால், மனித குலத்திலே உருவாக்கப்பட்ட மகத்தான சாதனைகளில் ஒன்று என்று சொன்னால் அந்த புரூக்ளின் பிரிட்ஜ் இன்றைக்கும் நிற்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு அவன் அதை விடக்கூடாது, எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உடும்பு பிடி, டென்னாசிட்டி என்பதற்கு சிறந்த உதாரணமாக சொல்லலாம் என்று சொல்லி, இப்போ ரொம்பவும் வந்து டென்ஷனாலாம் உட்காந்து ஜாலியாக இருக்குது லைஃப். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டீங்களோ அப்போ தான் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். கம் வித் லாட் ஆஃப் இனோவேஷன் இன் யுவர் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பேஷன் இன் யுவர் ஹார்ட் அண்ட் ஃபயர் இன் த பில்லி, இது 3ம் தான் இருக்கணும். வயிற்றுக்குள் தணல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், இதயத்தில் அன்பு கசிய வேண்டும், மூளையில் புதிய புதிய தாக்கங்கள் உருவாக்க வேண்டும். இவைகள் 3ம் இருந்தால் போதும், நாம் எந்த புதிய உலகத்தையே படைத்துவிட முடியும். நான் புதிய இந்தியா என்று நாம் குறுக்கிக் கொள்ள விரும்பவில்லை. விஞ்ஞான படைப்புகள் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். புதிய உலகை படைப்பதற்காக நாம் சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எனக்கு மிகவும் பிடித்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதையிலிருந்து 2 roads diverged into a wood, I chosen the one
லெட்ஸ் ட்ராவல்ட் பை தட் ஹஸ் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ். காட்டிலே 2 பாதைகள் செல்கின்றன. எந்த பாதையிலே பணிப்பது என்று நான் யோசிக்கின்ற போது, எந்த பாதையிலே இதுவரை யாரும் பணிக்கவில்லையோ அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன், நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வது போல, ஆடுகளைப் போல மாடுகளைப் போல அவங்க இப்படி போனாங்க நான் இப்படி போனேன் என்று சொல்லாமல், நான் புதியதாக கண்டுபிடிப்பேன், புதிய உலகை படைப்பேன் என்று நீங்கள் இந்த உலகத்தை நோக்கி வெளியே வர வேண்டும். படித்துவிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த உலகத்திற்கும் நல்ல பெயர் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். A lion who is on the hill is not as hungry as the one who is climbing the hill. Our honorary chairman is a person who is like the lion on the hill, with thirst and hunger to reach the heights as the one who climbs the hill. He is already majestic, being established on the hill. Now let us have a brief profile about him. என்ற வாக்குக்கு ஏற்ப இளமையிலேயே கல்வியிலும் கடின உழைப்பிலும் குடும்ப வியாபாரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியினை மல்லசமுத்திரம் அரசு பள்ளிகளில் முதன்மை மாணவராக பயின்றார். பின்னர் கோவை PSG கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை, ஈரோடு வாசவி கல்லூரியில் முதுகலை வணிகவியல் படிப்பை முடித்தார். முதுகலை MBA படிப்பை திருச்சி NIT தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நிறைவு செய்தார். தனது குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் அப்படியே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து ஹலோ சொல்லுங்கள், யார் பக்கத்தில் இருக்கீங்கன்னு பார்த்து எல்லாம் எந்திரிங்க. பரஸ்பரமாக கை கொடுங்க. கை கொடுத்து பேரெல்லாம் கேட்டுங்க. என்ன? தேங்க்யூ. My dear friends, today we are all celebrating the success and happiness of giving to others. In this day, not only me, நீங்களும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா கிளாஸுக்கு ஆஃப் கொடுத்தாச்சு. ரெகுலராக பேசி கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் இங்கே இருக்காங்க. இந்த நாள் நாங்கள் ஒரு 2009 முதல்ல ஒரு 2 பெண்கள் மாணவிகள் அவங்க குடும்பத்தினுடைய நிலைமையை சொன்னதும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ஆரம்பித்த திட்டம்தான் அந்த SRTயுடைய கல்வி உதவி திட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செம்மைப்படுத்தணும். 2013 அது டாக்டர் மதன் கார்த்திக் எப்போது ஃபுல் ஸ்விங்கில் நிர்வாகத்துக்கு முழு செயலை எடுத்துக்கொண்ட பொழுது அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸும் அதிகமான செயல் வடிவும் கொடுத்தோம். செங்கோட்டையன் என்ஜினியர் செங்கோட்டையன் அவங்க மிக அருமையாக அதனை செம்மைப்படுத்தி செயல் வடிவம் கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக நிச்சயமாக நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவே என்னென்னா, இவ்வளவு கட்டடங்கள் கட்டி ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் கல்லூரியில் கட்டியதை விட இந்த மாதிரி சமுதாயத்திலே உயர்கல்வி படிக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு சந்தேகத்தோடு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் பள்ளிகளுக்கு சென்று காலேஜ் படிக்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம், ஏதாவது ஒரு வழியை எங்கள் கல்லூரியிலாவது அல்லது மற்ற கல்லூரியிலாவது ஏற்படுத்தி தருகிறோம். அதனால் உங்களுடைய உயர்நிலை பள்ளியினுடைய படிப்பை மிக சரியாக செய்யுங்கள், அதுக்கு நாங்கள் ஊக்கம் சொல்லி செஞ்சிகிட்ருக்கோம். அது எல்லாமே அந்த சந்தோஷம் என்னென்னா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் சம்பத் சார் தான் ஒரு நாள் அந்த பொண்ணு பேர் என்னங்க சார், இந்த 6 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நிவேதா மனோகரன்ட்டு அவங்க அப்பா விசி கூட முதல்ல சொன்னார். அவங்க அப்பா இந்த மாதம்
ஒரு ஜவுளி கடையில் எல்லா நாளும் வேலை செஞ்சு 4000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் ரொம்ப வருஷமாக. அவங்க ஒய்ஃபும் அம்மாவும் வந்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவர்களுடைய வருமானம் அவர்களுக்கே பத்தலை. அந்த நிலைமையில் அந்த பொண்ணு படிக்க வைக்க முடியுமான்னு ஒரு இதில் ஒரு தகவல் மூலமாக இங்கே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பெண் நல்லா இவங்க எல்லாம் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி நல்லா படித்தாங்க. படித்ததுக்கு பின்னால் ஒரு 3 லட்ச ரூபா சம்பளத்தில் ப்ளேஸ் ஆனாங்க. இயர்லி 3 lakhsல ஒரு 6 மாதம் 8 மாதம். ஏன்னா அவங்களுக்குன்னு மாதம் வந்து 5000 ரூபாய் பார்த்தவங்களுக்கு ஒரு 30,000 வரும் பொழுது அடிப்படை தேவைகளெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 8 மாதத்துலேயே குரூப் லீடர் மாதிரி அடுத்த ஒரு எலிவேஷன் 4.5 லட்சம் ஆகிட்டாங்க. 2 வருஷம் முடியும் போது ஒரு 6 லட்ச ரூபா சம்பளம் வர்றப்போ ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு நான் உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து எல்லோர்த்தையும் பார்த்து எல்லார்த்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிரதிபலியான வந்து சொல்லி அவங்க வந்து நானும் வந்து ஒரு ஸ்டேஜ் வரப்போ இன்னும் மற்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது தான் நிச்சயமாக நம் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. அதன் பிறகு தான் நாங்கள் இப்போ இந்த 2 வருஷமாகவே வைஸ் சேர்மன் அவங்க ஒரு புதிய திட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 வருஷமாக நினைக்கிறேன். அந்த மதன் அந்த இது இல்லை என்ன இது இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மேல்நிலைப்பள்ளியில் +2ல் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு அதை கவர்மெண்ட்லேயே ஒரு புக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு கவர்மெண்ட்ட பட்ஜெட்டில் அல்லது அது ஒரு திட்டமாக செயல்படுத்த முடியாது. அப்படிப்பட்டதில் முதல்ல நாங்கள் நம்ம காவிரியுடைய சேர்மன் அன்பழகன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் மட்டும் ஆரம்பித்து அந்த ஸ்கூல் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸு, இங்கிலீஷு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் இப்படி 4 புக்கை கொடுத்தோம். அந்த புக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தோமோ அந்த டிஸ்ட்ரிக் பூராமே டாப் 5 ரேங்க்ஸில் தமிழ்நாடு ரிசல்ட் வந்துடுச்சு. அப்புறம் சிஇஓஸ் வந்து ஒவ்வொரு சிஇஓவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் இது பண்ணாங்க. அது இப்போ அப் டு வெள்ளூர் வரைக்கும் தரோம், இந்த பக்கம் அப் டு தஞ்சாவூர் வரைக்கும் தரோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு வகையில் உயர்கல்வி படிக்க முடியாதவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும். உயர்நிலைப் பள்ளி கூட படிக்க முடியாதீங்க, அதை கண்டினியூ பண்ணி உயர்நிலைப் பள்ளியும் நல்லா படிச்சுட்டு ஒரு பாலிடெக்னிக்கோ ஒரு என்ஜினியரிங்கோ அல்லது ஏதோ ஒன்று படிக்கணும். ஏதாவது ஒரு கோர்ஸ் இல்லை தொழில் கல்வி ஒரு ஐடியாவது படித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டுங்கிறது தான் ஒரு நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீ ரங்கசாமி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இது வரைக்குமே 3.99 தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட்டாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த ஆண்டு மிக பெரிய ஒரு தொகையை வந்து கல்வி தொகையாக கொடுக்கும் பொழுது அவ்வளோ பெரிய மனநிறைவு இருக்கிறது. இதுக்கு எல்லாமே காரணம் நாங்கள் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் நம்முடைய ரோட்டரி கவர்னர் ஒலிவண்ணன் அவர்கள் சொன்னாங்கள்ல, அவமானப்பட்டால் அதோடு அடங்கி போயிருந்தால் நானும் இன்னொரு பேராசிரியராக இன்னொரு கல்லூரியில் இருந்திருப்பேன். மீண்டும் மீண்டும் அவமானப்படும் பொழுது எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற உந்துதல் தான் என்னை இவ்வளோ தூரம் இழுத்து வந்தது. அதுக்கு இங்கே இந்த பக்கம் எங்கே ராமதர் இருந்தார். என்னுடைய முழு இதில் என்னுடைய ரோட்டரி நண்பர்கள் கதிரேசன் உள்ளிட்ட ஒரு 10 பேர்த்துக்கு தெரியும். ஏகேஎஸ் மணி உள்ளிட்ட ஒரு குரூப்புக்கு தெரியும். அதே போல் பத்திரிகை நண்பர் ராமதுரை அப்படியே எந்திரிங்களா, இவங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எங்களோடவே இருக்காங்க. ஒரு பல காலகட்டங்களில் மிக ஒரு சோதனையான காலங்கள் எல்லாமே அந்த சோதனையை வந்து எதிர்த்து போராடுறதை விட மாற்றி யோசிப்போம் அப்படின்னு மாற்றி யோசித்தது தான் இந்த காவிரி கல்வி நிறுவனங்களுடைய இன்றைய நிலைமை, எக்ஸல் கல்வி நிறுவனங்களுடைய இன்றைய நிலைமை. அதே மாதிரி சீனிவாசன் சொன்ன மாதிரி அவங்க எனக்கு பேராசிரியர் மட்டுமல்ல, நல்ல ஆலோசகர்.
அது மட்டும் இல்லை, எப்பொழுதெல்லாம் மனது கொஞ்சம் சோர்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கிட்ட போய் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தால் ஒரு ரெஜுனேட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அவர் மேல் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதில் குறிப்பாக என்னென்னா, மற்றவர்கள் சொல்ல யோசனை செய்யும் விஷயங்களே அவங்க யோசிக்காமல் சொல்லிடுவாங்க. நடேசா, இது நீ செய்கிறது சரியில்லை, இதை யோசிடா அப்படிம்பார். அந்த உரிமையை எடுத்து எங்களை நல்வழிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிலரில் அவரும் ஒருவர். அவங்க சொன்னாங்கல்ல, அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே, அம்மாவாவது என்னுடைய வெற்றியை மேக்சிமம் பார்த்தாங்க. அப்பா நான் வெற்றி பெற ஆரம்பிக்கும் பொழுது அவங்க இறந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் 78 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள்.